இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதுக்கு ஒரு தீர்வு இருக்கிறது. அது எப்படி? நான் முதல்ல இந்த ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்னென்னு அர்த்தம் முதல்ல கண்டுபிடிக்கணும். தேவனுடைய ராஜ்யம் என்றால் அர்த்தம் என்ன? அநேகர் தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் ராஜ்யம்னா ஒரு லொக்கேஷன் நினைக்கிறாங்க. ஒரு நாடு அல்லது ஒரு எல்கைக்குட்பட்ட ஒரு இடம், ஒரு ராஜா ஆளுகை செய்கிற ஒரு இடம். A realm over which a king rules. ஒரு ராஜா ஆளுகை செய்யும் ஒரு மண்டலம், அதை தான் ராஜ்யம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஒரு செகண்டரி மீனிங் தான். அது ரெண்டாவது அர்த்தமாக வேணால் சொல்லலாம். அதை ராஜா ஆளுகிற இடம்தான் ராஜ்யம் என்று ரெண்டாவது அர்த்தம் தான். முதல் அர்த்தம் என்ன? ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? ராஜ்யம்ங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? ராஜ்யம்னா ஒருவருடைய ஆளுகை. தேவனுடைய ராஜ்யம்னா தேவனுடைய ஆளுகை, அதுதான் ஃபர்ஸ்ட் மீனிங். டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீனிங், செகண்ட் மீனிங் அப்படிலாம் இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன? இட் இஸ் a rule of a king. Only secondarily it means a dominion, a realm of a king. ஸோ முதல்ல இது ஒரு ரூல். அப்போ அங்கேயே ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. ஏன் அநேகர் ராஜ்யத்தை வரப்போகிற ஒன்றாக மட்டும் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்கள் ராஜ்யத்தை தேவன் ஆளுகை செய்யும் ஒரு மண்டலமாக மட்டும் எண்ணுகிறார்கள், இடமாக நினைக்கிறாங்க. அதனால் சிலர் என்ன சொல்கிறாங்க, அது பரலோகம், அங்கே தான் அவர் ஆளுகை செய்கிறார், அதனால் பரலோக ராஜ்யம், அங்கே தான் அவருடைய ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிறார். சிலர் சொல்கிறாங்க, இல்லை பூலோகத்தில் இந்த இடத்துல இருந்து ஆளுவார், இது அவருடைய ராஜ்யம் என்று எண்ணப்படும்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாம் இடத்தோடு சம்மந்தப்படுத்துகிறாங்க. ராஜ்யம்னா அதுக்கு ஒரு எல்கை இருக்கணும், ஒரு எல்கை கோடு இருக்கணும், அதுக்குள்ளே ஒரு ஆளுகை செய்கிறாரு அப்படின்னு அந்த விதத்தில் எண்ணுகிறார்கள். அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? முதல் மீனிங்க்கு போனோம். முதல் மீனிங் என்ன? ராஜ்யம் என்கிறது முதல்ல ஒரு எல்லை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு இடம் அல்ல. ராஜ்யம் என்கிறது ஒருவருடைய ஆளுகை. தேவனுடைய ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகை. ஆளுகைன்னு ஒன்று இடம்ங்கிறது போயிடுது. இப்போ ஆளுகைன்னா இயேசு நமக்குள்ளே ஆளுகை செய்யலாம். ஊரில் ஆளுகை செய்யாமல் இருக்கலாம், ஒரு எல்கைக்குட்பட்ட ஒரு இடத்துல ஆளுகை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் எங்கே ஆளுகை செய்கிறாரு? இங்கே எனக்குள்ளே ஆளுகை செய்யலாம் அவர். இப்படி யோசிக்கலாம் நம்ம. அப்போ பாருங்கள், இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் சால்வ் ஆகுது. ஏன்னா அந்த ராஜ்யம் என்கிறது ஒருவருடைய ஆளுகை. இட்ஸ் தி அத்தாரிட்டி டு ரூல், இட்ஸ் த சாவரன்டி ஆஃப் அ கிங். ஒரு சர்வாதிகார ஆட்சியை ஒருவர் நடத்துகிறார் பாருங்க, அதுதான் ராஜ்யம். அதை புரிஞ்சுக்கிட்டாலே வேதத்தில் சில வசனங்கள்லாம் புரிஞ்சிடும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கு வேத வசனத்தில், யூ மஸ்ட் ரிசீவ் த கிங்டம், ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இருக்கு. எப்படி பெற்றுக்கொள்வீங்க? இடமா இருந்தால் இடத்தை பெற்றுக்கொள்ளுங்கன்னு அப்படி ஆகிடும் போய். ஏன்னா ராஜ்யம் இடமா இருந்தா, ராஜ்யம் பரலோகமாக இருந்தால் பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னு ஆகிடும். ரிசீவ் த கிங்டம் ஏன் சொல்கிறாரு? பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். சிலர் சொல்கிறாங்க ராஜ்யம் சபைன்னு, அப்போ சபையை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஆகிடும். அப்போ ராஜ்யம் பரலோகம்னா சபைன்னா இடம்னா அது அர்த்தம் புரியாது. எப்படி ரிசீவ் பண்ணுறது? அதை நான் சபையை பெற்றுக்கொள்ளணுமா, பரலோகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, ஏதோ ஒரு ஊரை நாட்டை பெற்றுக்கொள்ளணுமா? கிடையாது. ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்னா அவருடைய ஆளுகையை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள், அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. அவர் உங்கள் உள்ள ஆளட்டும், அந்த ஆளுகையை நீங்கள் அனுமதியுங்கள். ரிசீவ் காட்ஸ் ரூலர்ஷிப், அவருடைய ஆளுகைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு தான் அர்த்தம். அந்த விதத்தில் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அப்பொழுது வெள்ளம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லியிருக்கு இல்லையா? அது கூட நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா என்னத்தை தேடுவீங்க? ஒருத்தர் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேட சொல்லியிருப்பது, அதனால் பரலோகத்துக்காக நாம் வாழணும். எங்கே பிரதர் சொல்லியிருக்காது? என்ன இல்லை, தேவனுடைய ராஜ்யம்னா அதுதானே பரலோகம். உடனே அவர் இடத்தோட அசோசியேட் பண்ணிட்டார். ராஜ்யம் அங்கே இருக்குது, அப்போ அதை தேடணும், நம்ம அதுக்கு அடுத்த காரியங்களை நம்ம யோசிக்கணும் அப்படின்னு தான் என்றார் அவர். ராஜ்யத்தை தேடுங்கன்னா சிலர் என்ன நினைக்கிறாங்க, அவர் வரும்போது ரெண்டாம் வருகையில் நான் அவரோட கூட இருக்கணும், அவரோட கூட ஆளணும், அப்புறம் அந்த விதத்தில் ராஜ்யத்தை தேடணும்னு. ராஜ்யத்தை தேடுங்கள்னா என்ன அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய ஆளுகை உங்களுக்குள் நடக்கும்படியாக இடம் கொடுங்கள், அதை அனுமதியுங்கள், அதற்கு முதலிடம் கொடுங்கள், அதை தேடுங்கள், அதற்கடுத்த காரியங்களை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி தான் புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஜபத்தில் கூட, கர்த்தருடைய ஜபத்தில் அவர் சொல்கிறார் இல்லையா, பரமன் பிதாவே உடைய நாமம்
பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யம் வருவதாகனா எந்த ராஜ்யம் வருவதாக? பரலோகம் கீழே வரைக்கும் வரப்போதா? பரலோகம் வரப்போகிறது இல்லைங்க, நாம தான் பரலோகத்துக்கு போக போகிறோம். அப்போ ராஜ்யம் வருவதாகன்றது பரலோகம் இங்கே வர்றதை பற்றி சொல்ல. அவர் ராஜ்யம் வருவதாகன்றது ஒரு இடத்தை பற்றி அல்ல, ஒரு இடம் வந்து இங்கே வர்றதை பற்றி அல்ல. ராஜ்யம் ஒரு இடம் இருந்தால் அந்த இடம் இங்கே வரப்போதா? உம்முடைய ராஜ்யம் வருவதாகன்றாரு. அப்போ ராஜ்யம் வருவதாகனா என்ன அர்த்தம்? உம்முடைய ஆளுகை என் உள்ளத்தில் வருவதாக, நீர் வந்து என்னை ஆளுவீராக. பாருங்க, பரலோகத்தில் அவருடைய ஆளுகை நடக்குது, அதனால தான் எல்லாம் உருப்படியாக இருக்குது இல்லையா? அங்கே ஏதாவது குழப்படி இருக்கா? நீங்கள் அங்கே ஏதாவது யாராவது டிவி ஆன் பண்ணிக்கிட்டு இன்றைக்கி என்ன குழப்படி அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்களா? இன்றைக்கி யார் என்ன பண்ணா, என்ன அக்கிரமம் நடக்குது அப்படின்னு எதாவது பார்த்துட்டு இருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. அங்கே பேட் நியூஸே கிடையாதுங்க, அங்கே எல்லாம் குட் நியூஸ் தான். ஏன்னா அவர் ஆண்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் அங்கே யார் ஆண்டுகிட்டு இருக்கா? அவர் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. இங்கே ஏன் பிரச்சனைன்னா, இங்கே எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை ஆளுகை நடக்குது. ஒரு வீட்டை எடுத்துங்க, அங்கே 4 பேர் இருக்கிறதுனால 4 ஆளுகை நடக்குது. 4 பேர் 4 விதமாக செய்யணுன்றாங்க. அப்பா அம்மா 2 பிள்ளை இருக்கிறாங்க. இவங்களால் ஒன்றா உட்காந்து டிவி கூட பார்க்க முடியாது. பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ரூமில் ஒரு டிவி பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அது எனக்கு பிடிக்காது, அது ஓல்டு பீப்புள் ஷோ. எங்கள் அம்மா அதையே உட்காந்து பார்த்துட்டு நான் இதை பார்க்க போகிறேன், அதனால் அவன் போய் ரூமில் உட்காந்து அவன் அதை பார்த்துட்டு இருப்பான். இந்த அம்மா இங்கே உட்காந்து ஓல்டு பீப்புள் இடத்துல உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கான். அந்த அம்மா பொண்ணு அது ஒரு ரூமில் போய் அது ஷோவை பார்த்து, என் ஷோ இது தான், அதை நான் பார்க்க போகிறேன்னா அது பார்த்துட்டு இருக்கேன். பாருங்கள், 4 பேருடைய மனமே ஒன்றா சேர மாட்டேங்குது. ஆளாளுக்கு ஒரு சித்தம், ஆளாளுக்கு ஒரு நோக்கம். அதனால தான் வீட்டில் தகராறு வேறு. ஒருத்தர் இப்படி செய்யலான்னொடனே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அது எனக்கு பிடிக்காது, அப்படி செய்யணும், நான் சொல்கிறது நீ செய் அப்படின்றாங்க. அடுத்தவர் சொல்கிறார், இல்லை நான் சொல்கிறது நீ செய் அப்படின்னு. தகராறு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக தான் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கா, அப்படியே ராஜ்யம் வருவதாக. எந்த ராஜ்யம்? மனைவியினுடைய ராஜ்யம் அல்ல, புருஷனுடைய ராஜ்யம் அல்ல, பிள்ளைகளுடைய ராஜ்யம் அல்ல. யாருடைய ராஜ்யம்? அவருடைய ராஜ்யம். வீட்டில் என்ன வரணும்? தேவனுடைய ராஜ்யம் வரணும். வீட்டில் இயேசு ஆளணும், இயேசு அந்த வீட்டுக்கு தலைவராக இருக்கணும், இயேசுடைய சித்தம் அங்கே செய்யப்படணும். இயேசுடைய சித்தம் செய்யப்படும் போது பாருங்கள், வீட்டில் இருக்கிற அத்தனை குழப்பமும் நீங்கி போயிடும். சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆசீர்வாதம் வரும், வீடு நன்மையால் நிறைந்திருக்கும். ஏன் குழப்பம், சங்கடம், ஏன் கண்ணீர், ஏன் கவலை, ஏன் பாரம், ஏன் வீடு நரகம் மாதிரி ஆகுதுன்னு சொன்னால், 4 பேர் 4 பக்கம் இழுக்கிறாங்க, சின்ன பின்னமாக ஆக்கிட்டு இருக்கிறாங்க. 4 பேரும் 4 பேருடைய சித்தம் தான் நடக்கணும்னு விரும்புகிறாங்க, அவங்கவுங்க சித்தம் நடக்கணும்னு விரும்புகிறாங்க. நம்முடைய ராஜ்யம் வருவதாக. நான் அதனால தான் ஜெபம் பண்ண சொன்னார். ஒரு நாட்டை எடுத்துங்க, அங்கேயும் அப்படி தான் பல பேர் பல பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க லாபத்துக்காக அவங்கவுங்க ஒரு பக்கம் எழுப்புவாங்க. அவங்கவுங்களுக்கு ஆக வேண்டிய விஷயத்த அவங்கவுங்க பேசுவாங்க. அவங்க பேசுகிறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஆக வேண்டியது இருக்குது, அதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாதுன்றது போல் இருக்குது. அப்போ 10 பேர் 10 பக்கம் இழுக்கிறாங்க. ஊரில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் அத்தனை பக்கம் இருந்தால் என்ன ஆகுறது? சின்ன பின்ன அப்படியே துண்டு துண்டாக உடஞ்சி அப்படியே சின்ன பின்னமாகிறது. ஒரு ஒருமித்த கருத்து எதுலுமே இல்லாமல் போயிடுது, ஒற்றுமை இல்லாமல் போயிடுது. அப்போ அங்கே செழிப்பு இருக்க மாட்டேங்குது, சமாதானம் இருக்க மாட்டேங்குது, நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அங்கே சண்டை, சச்சரவு, விரோதம், பகை இதுதான் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்கே இது கிடையாது. பாருங்கள், எல்லாம் ஆளாளுக்கு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் ஜெபம் பண்ண சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஒவ்வொரு வீட்லேயும், ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு இடத்துலையும் எல்லாரும் நம்முடைய சித்தத்தை இறக்கி வச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய சித்தம் நடக்கட்டும். வீட்டில் என் சித்தம் ஓன் சித்தம் சண்டை போட்டுலாமல், என் இஷ்டம் ஓன் இஷ்டம் சண்டை போட்டு இல்லாமல், கடவுளுடைய இஷ்டம் என்னமோ அதன்படி செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு போகாமல், அப்படி போய் பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. வீட்டில் சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும். ஏனென்று சொன்னால் அவருடைய சித்தம் அங்கே செய்யப்படுகிறது. எல்லாருடைய சித்தத்தையும் ஒருங்கிணைச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய சித்தத்தெல்லாம் கீழே வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? அவருடைய சித்தம் நிறைவேற்றும். அவருடைய சித்தம் என்ன, அதுக்காக நம்ம பாடுபடுவோம். அவருடைய நோக்கம் என்ன, அதுக்காக பாடுபடுவோம். அவர் எதை விரும்புகிறார் அதை நாம் செய்வோம். அப்படி நின்றுகிறது தான் சரியான காரியம்.
அப்போ பாருங்கள், அப்போ இந்த வசனங்கள்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள்னா எதை தேடுங்கள்? ஊரை தேடுறது இல்லை, ராஜ்யம்னா இல்லை, பரலோகத்தை தேடுறது இல்லை. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னா அவருடைய ஆளுகை உங்களுடைய உள்ளத்தில் நடக்கும்படி அதற்கு இடம் கொடுத்து அதை நாடுங்கள் அப்படின்னு அர்த்தம். ராஜ்யம் வருவதாகனா அந்த ராஜ்யம் இங்கே வரப்போகிறது இல்லைங்க, பரலோகம் இங்கே இறங்கி வரப்போதா, நம்ம தான் பரலோகம் போக போகிறோம். அப்போ ராஜ்யம் வருவதாக என்ன? உங்களுடைய ஆளுகை வருவதாக. அப்போ தான் புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ மீனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னால் முதல் அர்த்தத்தை எடுத்துக்கணும். ரெண்டாவது அர்த்தம் தான் டொமினியன், ரெல்ம், ஒரு ஆளுகையின் ஸ்தலம் அல்லது ஆளுகை செய்யப்படும் இடம். முதல் அர்த்தம் என்ன? அது ஒரு ஆளுகை. ராஜ்யம் என்கிறது ஒருவருடைய ஆளுகை. அதான் கிங்டம். கிங்டம்ன்றது இடத்துக்கு முன்னாடி என்ன வருது? ஆளு, ஒருவருடைய ஆளுகை. நான் சொல்கிறேன் கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யம் என்கிறது தேவனுடைய ஆளுகை. இன்னும் சில வசனம் கூட அப்படி புரிஞ்சுக்கலாம், அப்படி தான் புரிஞ்சுக்கொள்ள முடியும். பாருங்கள், லூக்கா 16 நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. எப்போ இருந்து? யோவானுக்கு அப்புறம். யாவரும் பலவந்தமாக அதில் பிரவேசிக்கிறார்கள். இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணம் இருந்தது, அது முதல் இப்போ என்ன பிரசங்கம் பண்ணப்பட்டு வருகிறது? தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். எங்கே பிரவேசிக்கிறாங்க? எங்கேயா கேட்டை உடச்சிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்களா? யாராவது அவசர அவசரமாக என்ன உள்ளே விடுன்ட்டு அங்கே நுழைஞ்சிட்டு இருக்கிறாங்களா? என்ன சொல்லுது இது? இது ஏதாவது ஒரு இடத்த குறிக்கிறதா? பலவந்தமாய் பிரவேசித்து கொண்டிருக்கிறார்கள்னா எங்கே? ஒரு இடத்த சொல்லலை. அது தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படுகிறதா. பிரசங்கிக்கப்படுறதை கேட்டுட்டு இவர் தான் எனக்கு வேணும், இந்த ராஜா தான் வேணும், இந்த மாதிரி ஒரு ராஜாவை தான் நான் தேடிட்டு இருக்கிறேன், இந்த ராஜா தான் என் வாழ்க்கையை மாற்ற முடியும், நான் இவ்வளோ நாள் தப்பான ஒருத்தனை ஆளை வச்சுட்டு இருக்கிறேன், பிசாசு என் வாழ்க்கையை ஆண்டுகிட்டு இருக்கிறான், அவனுக்கு நான் இடம் கொடுத்துட்டு இருந்தேன், அவனை நான் வெளியேற்ற போகிறேன், அவனுக்கு அது பிடிக்கல, போக மாட்டேங்கிறான், ஆனால் நான் ஒரே பிடியாக நிற்கிறேன், பலவந்தமாய் இந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன், இவரை என்னுடைய ராஜாவாக்க போகிறேன், இவர் என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே வரணும், இவர் என்னை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஒரு தீர்மானத்தோட, இனி நான் முன்ன மாதிரி இருக்க போகிறதில்ல, இனிமே இந்த ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசித்து இந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ போகிறேன், இந்த ராஜா தான் என்னுடைய ராஜாவாக இருப்பார் அப்படின்னு சொல்லி பலவந்தமாய் பிரவேசிக்கிறார்கள். இருக்கீங்களா? ஏன் இதை வாசிக்கிறேன்னா, ராஜ்யம்னா என்னன்னு அர்த்தம்? ஒரு ஆளுகை, ஒருவருடைய ஆளுகை, தேவனுடைய ஆளுகை தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த வசனமே புரியும், இல்லைன்னா புரியாது.